ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் ஸ்டேர்கேஸோட டைப்பும் அதோட கேல்குலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஸ்டேர்கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு வெர்டிகல் மூவ்மெண்ட் மூலயமா கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டேர்கேஸ். அடுத்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டேர்கேஸ். ஃபர்ஸ்ட் ரைசர். ரைசர்னா ஒரு ஸ்டெப்போட ஹைட் தான் ரைசர். ட்ரெட்னா நம்ம கால் வைக்கிற பகுதிக்கு பேர் தான் ட்ரெட். அடுத்து ஹேண்ட்ரைட்னா நம்ம கைப்பிடிக்கிற கம்பிக்கு பேர் தான் ஹேண்ட்ரைட். பலூஸ்டர்னா ஹேண்ட்ரைடையும் ஸ்டெப்பையும் கனெக்ட் பண்றது தான் பலூஸ்டர். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்சுட்டு ரெஸ்ட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் லேண்டிங். டிசைன் ரெக்குயர்மெண்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ஸ்டேர்கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரைசர் ட்ரெட். ஃபர்ஸ்ட்டு ரைசர் 150லேருந்து 180 mm வரைக்கும் தான் இருக்கணும். அதாவது 6 inches to 8 inches வரைக்கும் தான் இருக்கணும். அடுத்து ட்ரெட் 200லேருந்து 300 mm வரைக்கும் தான் இருக்கணும். அதாவது 9 inches to 12 inches. இதை ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் ஒரு ஸ்டெப்ஸ். இங்கே பெரிய தம் ரூலே இருக்குது. அது என்னன்னா 2R + T 600 to 650 mm. ஆர்ன்றது ரைசர், டீங்கிறது ட்ரெட். இந்த ஃபார்முலாக்குள்ள அப்ளை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூக்குள்ள வந்தால் தான் நமக்கு ப்ராப்பரான ஸ்டெப் கிடைக்கும். அடுத்து பிரெட்த் ஆஃப் ஸ்டேர்கேஸ். இப்போ ஸ்டேர்கேஸோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்ததுன்னா 3 feet வரைக்கும் இருக்கலாம். அதுவே பப்ளிக் பில்டிங்காக இருந்ததுன்னா 4லேருந்து 7 feet வரைக்கும் இருக்கலாம். அடுத்து ஃப்ளைட்னா ஒரு லேண்டிங்லேருந்து இன்னொரு லேண்டிங்குள்ளே இருக்க ஸ்டெப்ஸை தான் நம்ம ஃப்ளைட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளைட்டில் 12 to 15 ஸ்டெப்ஸ் தான் இருக்கணும். அடுத்து ஹேண்ட்ரைட்னா கைப்பிடியை தான் நம்ம ஹேண்ட்ரைட்னு சொல்கிறோம். இதோட ஃபீட் வந்து 3 feet. இது 3 feet இருந்தால் தான் நமக்கு பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஸ்லோப் ஆஃப் த ஸ்டேர்ஸ். ஸ்லோப் ஆஃப் த ஸ்டேர்ஸ் 35 degree to 40 degree தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டேர்ஸ்ல நம்பர் ஆஃப் ரைசர் எத்தனை கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் ரைசர் ஹைட் ஆஃப் த ரூஃப் டிவைடட் பை ஹைட் ஆஃப் த ரைசர். இங்கே ரூஃபோட ஹைட் பார்த்தீங்கன்னா 10 feet. அதுவே ரைசரோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 inches. நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 10 feet டிவைடட் பை 6 inches. 6 inches நம்ம 0.5 feet நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு 20 ரைசர்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ரைசர் தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் த்ரெட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரைசர் -1. நமக்கு டோட்டலாக 20 ரைசர்ஸ் கிடைச்சிது. ரைசரில் 1 மைனஸ் பண்ணோம்னா 90. நமக்கு நம்பர் ஆஃப் த்ரெட் 90 ப்ரொவைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் ரோகேஸ்வரன், சிவில் டிபார்ட்மெண்ட், 2nd year. தேங்க்யூ.